வயது போன காலத்துலேயும் வந்துட்டு ஒற்றுமையாக எப்படி வாழலாம் அப்படின்றது வந்துட்டு இவங்க ஒரு சிறந்த உதாரணமாக வந்துட்டு இருந்திருந்தாங்க. ஐயா வணக்கம். என்ன முன்னாள் தந்த காசோட முடியெல்லாம் பட்டிக்கல் போலக்கா? உங்களுக்கு போடுறதுக்கெல்லாம் உடுப்புகள் இருக்குதா? 2 பேருக்கும் உடுப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாட்டி ஒரு 2-3 சோடி உடுப்பு எடுப்போமா? இந்த சிரிப்பு உள் சிரிப்பு பிள்ளை எடுத்தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் உள் மனசு சொல்லுது. நடந்து நடந்தான் இது அந்த முழங்கால் சிரட்டை தேஞ்சிட்டேன்னு. ஓகே, அப்போ கடைசியா இப்போ காரில் இருந்தீங்க நீங்கள்? மாதிரி இல்லைண்ணே உங்க காய்ச்சட்டேங்கால அது எடுத்தோ நீங்கள் தைச்சதோ? ஆ ஏண்டா இது பாவாடை வாங்கி கிடக்கு, இது காய்ச்சட்ட மாதிரி இல்லை. எங்கே கைதாஸ் இந்த தூரை வேகமாக குறுக்க வந்தால் கூட டக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த இறக்கந்த பார்வை கொஞ்சம் குறைவா? அதுக்காண்டி பயப்படாங்க நீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சந்தோஷமா இருக்குதா? உங்களோட பிள்ளைகள் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு இந்த ஏசியில் இருந்தப்ப எனக்கு மனம் குளிர்ந்து கொண்டு போகுது. வணக்கம் வணக்கம். உங்களோட கடை அப்புறம் மயிலா உங்கடி கொஞ்சம் இல்லை இல்லை எப்படிங்க சிஜி இல்லை இல்லை நானும் சும்மா அங்கே நான் சரியில்லை. நீ எவ்வளோ நான் இப்போ 1300 போடுங்கண்ணா. 300 இல்லாட்டி ஆள் திருப்பி தந்துடுவார். ஐயா ஐயா கடுமாள் இல்லை நானும் போய் சொல்றது சான்ஸ் இல்லை. அம்மா கட்டாயம் வாங்க உங்களை பார்க்க பிள்ளைய பேச அம்மா பார்க்க ஒரு கட்டாயம். அது சரியா? அது அம்மாவுக்கு கொடுக்குற மெசேஜா இருக்கு. பீஸா கட்டுக்கா பாட்டி எல்லாம் பண்ணா அதுக்கு தான் அப்படியா? இந்தா அக்காட அன்பளிப்பிடாப்பா. இன்னொரு 5000 பாரமாத்து மேனேஜ் பண்ணீங்க. அம்மாவுக்கு காணுமாங்க அப்படிங்க வேணாம் எப்படிங்க அப்படி வச்சோம் வரேன் என்ன அப்படி வச்சு என்னது சும்மா 5000 கேட்ட நிற்கிறேன் முழுக்கதை வச்சுக்கிறோம். சரி நான் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய கல்லர்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். வந்தீங்கன்னா பழஞ்சோறு இருக்கும், பானை இருக்கும், புது பானை வேணுமெண்டாண்டை வாங்கினவங்களாம் அதை நீங்கள் கொண்டு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் சத்துருக்கொண்டானுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ யாரை மீட் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதாவது வந்து நாங்கள் தமிழர்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சுருக்கோம், சிங்கள மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம், அதே டைம் வந்து முஸ்லீம் மக்களுக்குமே வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் வந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த 4வது இனமான பேர்கர் மக்களுக்கு வந்து நாங்கள் உதவி செஞ்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் ஒரு பேர்கர் ஃபேமிலியை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறிய உதவி ஒன்று வழங்கியிருந்தோம். ஸோ அதை குறித்து வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று எனக்கு இருந்தது. என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்து வருதோ தெரியா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வந்து எங்களோட மக்கள் மீது வந்து நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரே வியூவில் தான் வந்து பார்ப்பாங்க. அது என்ன இனமோ என்ன மதமோ என்ன சாதியாக இருந்தாலுமே கூட வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய மக்கள் உதவி செய்வாங்க அண்ட் வந்து அதை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு நிறைய வரவேற்பு வந்து எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ ஒரு 4-5 நாளில் மறுபடியும் வந்திருக்கோமேன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஜெஃப்னா போக இருக்கிறதால இங்கே வந்து நாங்கள் யாரையெல்லாம் மீட் பண்ணி வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தோமோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு சில வீடியோக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் வந்துட்டு வர்றதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ன மாதிரி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து மக்களுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இல்லை இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணால் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வட்டி கடன்கள் அப்புறம் வந்து இந்த ஈடு வைக்கிறது அப்படியான விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் மக்கள் உதவி செய்ய முன்பாறது வந்து குறைவு. இருந்தாலும் வந்து ஒரு உயிர் போகிற நிலைமையில் அது இருக்குதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு 100 வீடியோ செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதில் ஒரு 80-90 வீடியோ கொண்டாலும் கண்டிப்பாக திரும்பவும் வந்துட்டு ஹெல்ப் எடுத்து கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் இவங்களுக்குமே வந்து ஒரு சில ஹெல்ப் வந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். முக்கியமாக இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து வயது போனவங்க. ஸோ வயது போன
காலத்துலேயும் வந்துட்டு ஒற்றுமையாக எப்படி வாழலாம் அப்படின்றது வந்துட்டு இவங்க ஒரு சிறந்த உதாரணமாக வந்துட்டு இருந்திருந்தாங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு அன்பு பாசம் மழலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு நிறைய பேர் அழகாக எழுதியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மறுபடியும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு மறுபடியும் நாங்கள் இவங்களை மகிழ்விக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு அவங்களோட போயிட்டு கதைக்கலாம். ஸோ வந்து நாங்கள் போன முறை கொடுத்த உதவியை வந்துட்டு அவங்க என்ன மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன உதவி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். நல்ல வேலை வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்து சரியாக வந்து இறங்கும்போது ஐயா வந்து சைக்கிள் எடுத்து வந்து போகல்கிட்டவர். நாங்கள் டக்குன்னு கோன் அடித்தோன்னா ஆள் திரும்பி பார்த்தோன்னா ரைட் எங்கள்ட கார் தான் அப்படின்ற உடனே வந்துட்டு ஆள் நிப்பாட்டிட்டார். அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். ஒரு கொஞ்சம் பிந்தி வந்திருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ஐயாவை மிஸ் பண்ணியிருப்போம் சார் தானே. ஸோ கடவுளுமே வந்துட்டு எங்களோட கூட இருக்கிற வந்து காலத்தை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு தந்திருக்கார். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட கதைக்கலாம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முக்கியமாக இன்றைய தினம் கூட காலையில் வந்து கேனடாலேருந்து ஒரு அம்மா ஒரு இடத்துக்கு ஆச்சுருந்தா அப்படி கிருஷ்ணா அவங்களோட வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் போட்டது கிளிநொச்சியில் வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து எனக்கு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், அம்மா கிளிநொச்சியில் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு போன வருஷமாகத்தான் இருக்குமேன்னு சொன்னால் நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் கிளிநொச்சியில் பெருசாக வீடியோ செய்யலை, அது வந்துட்டு போன வருஷம் வீடியோண்டு. அப்படியா? அப்போ நான் நேற்று தானே நான் பார்த்தேன். நான் அது எப்படி உங்களோட டெய்லி அப்டேட் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து அம்மா கேட்குறப்ப நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த அதாவது இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெய்லி வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களோட ஃபோன்லையா இல்லாட்டி வந்து கம்ப்யூட்டர்லையா என்னத்தில் நீங்கள் பார்த்தாலுமே அதில் வந்துட்டு அந்த பாப்பப் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் வந்து டேட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து டேட் இருக்கும் சார் தானே. ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்டேட்ஸ் லெவலில் மாறி வரும் சார் தானே. ஈவன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலுமே கூட வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில வீடியோக்கள் நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டில் பார்க்க மறந்துருந்தால் அது வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு அப்டேட் ஆகும். அண்ட் வந்து நாங்கள் செய்யக்கூடிய வேலையிலே எங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்போடையும் வந்துட்டு ஒரு ஊக்கமாகவும் செய்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ஒன்றுகோலாக அமையும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஸோ எங்களுக்குமே அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணல் தரையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயிலுக்கு வந்துட்டு பயங்கர ஹீட்டாக இருக்குது. லைக் வந்து ஒரு பாலைவனத்தில் நிற்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் வரும்போது இந்த சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்து ஐயா போக ஆயத்தமாயிட்டார். உண்மையிலே இந்த சைக்கிளை பார்த்தா எனக்கே ஒருக்கா ஓடி பார்த்தா என்னென்று இருக்குது. இந்த இடத்துல ஓடியலாம் தெரியுமா, சரியான மணல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாட சைக்கிள் பூட்டை பார்த்தீங்களா, இந்த பூட்டு வந்து நான் இப்போ கனகாலத்துக்கு பிறகு பார்க்குறேன். இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது ஒரு தெரியும் தானே, ஒரு திறப்பொன்றுக்கும் அடுத்ததுக்களால் அடிச்சிட வேண்டியான். சரி, உண்மையிலே வந்து இவங்களை சந்திக்கிறதுல எனக்குமே சந்தோஷம். என்னென்னு சொன்னால் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஒற்றுமையான ஆக்கள். என்ன ஐயா வணக்கம். என்ன முன்னாள் தந்த காசோட முடியெல்லாம் பட்டிக்கல் போலக்கா? அண்டு தான் பட்டிக்கிங்க. ஓகே, சந்தோஷம். உங்களோட சிரிப்பை பார்க்குறதுல எங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா. அப்போ சரி, அப்போ நாங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதையுமே மறைக்கலை, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களை சொல்லியிருந்தோம். அப்போ உங்களோட வீடியோக்கள் பார்த்ததுக்கு பிறகு உங்களை யாரும் அடித்து கதைச்சவையா, காண்டடங்களில் கேட்டவையா? ஆண்டவர் கொண்டு இறக்கிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஓகே, யாரெல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னத்தில் பார்த்தவங்களா? நீ பார்க்குறார்கள், சில பார்த்தார்கள், அவங்க அக்கரைப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். அப்போ வந்து ஐயா சொல்லியிருந்தார் இலங்கை ஃபுல்லாக வந்து பரவி இருக்குது வீடியோ உண்டு. இலங்கை ஃபுல்லாண்டில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. லைக் வந்து எங்கள்கிட்ட வீடியோக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த வகையில் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பலமாக எங்களுக்கு பிடிச்சிருக்கு கிருஷ்ணா. நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பெருத்த ஒரு நன்றி ஒன்று சொல்லுங்க அந்த ஐயாக்கும் அம்மாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு ஆக்களை வந்து காட்டினதுமே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, நல்ல விஷயம். இப்போ நாங்கள் வரும்போது நீங்கள் எங்கே போவல்கிட்டீங்க? நான் கல்லடிக்கு ஒருக்கா போய்த்து அன்னரமான் சுவாமி அவர் மோசம் போய்த்தார். யாரு? அன்னரமான் மோசம். அண்ணட மகனா? அண்ணன் பெரிய மசன் பிள்ளை. ஓகே, அவர் மோசம் போய்த்தார். பிள்ளை சுவாமி பார்த்துட்டு ஒரு ஒன்று போனீங்க, உதவி ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து அன்றைக்கு எவ்வளவு 30,000 அவங்கள்ட்ட தந்தேண்ணா? ஓகே, 30,000. அதில் நாங்கள் ஒரு 3,000 கொண்டு போனாங்க எங்களுக்குன்ட்டுண்ணா.
வாங்கலையா வாங்கலையா வேண்டி பண்ணே இல்லையா சரியா நான் சொல்ல நான் சொன்னானே சரி ஓகே அப்போ வந்து அப்போ அந்த 30,000 நீங்கள் என்ன மாதிரி செலவழிச்சிங்க அரிசி வாங்கி வச்சுருந்தீங்க ஓகே இல்லை காட்டுது இல்லை நான் உங்களை முழுமையாக நம்புறேன் டோன்ட் வரி அப்போ அரிசி பருப்பு சாமான் எல்லாம் வாங்கினீங்க நோ இங்கே வாங்க இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அரிசி பருப்பு சாமான் எல்லாம் வாங்கினீங்க வேறு என்ன வாங்கினீங்க அரிசி கொச்சத்தூள் வெள்ளைப்பூடு வெங்காயம் நம்மள எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க அதில் 15 கிட்ட செலவழிச்சிட்டீங்க மிச்சம் 15 இருக்குதா கடைக்கு காசு கடன் இருந்ததா 6,000 கடனும் கொடுத்துட்டீங்க அப்போ கையில் ஒரு 5-6 இருக்கும் அப்போ 6 கிட்டே இருக்குது ஓகே இப்போ உங்களுக்கு அதை விட வேறு என்ன தேவை நாங்கள் வந்துட்டு எஃப்னா போக போகிறோம் அதுக்கு முன்னும் உங்களையும் பிடிச்ச ரீதியில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்களாக தான் நாங்கள் வந்து செஞ்சு தரோம் என்ன வேணும் சொல்லலாம் மாதம் உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களோட நம்பர் என்கிட்ட இருக்குது தானே அந்த மாதிரி வந்து யாரோ ஒரு அண்ணா கதைச்ச ஞாபகமாக இருக்குது எனக்கு ஆனால் வந்து அந்த கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் கலெக்ட் பண்ணல அது உங்களுக்கா இல்லாட்டி வேறு ஃபேமிலிக்கோ தெரியலை நான் வந்து இருக்கும் அதை நான் மேக் ஷூர் பண்ணி போட்டு அதை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சரி தானே ஒரு 5,000 10,000 என்ன தந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது தானே ஒன்றும் இல்லாமல் வந்தாலும் சந்தோஷம் தானே சரி அப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒன்றை அரேஞ்ச் பண்ணுவோம் அது இப்போ காலு என்ன பிரச்சனை காலுக்கு என்ன செய்யணும் ஓ ஓ அது வாங்கணுமா அது என்ன விலை செய்கிற பொறுத்து இருக்குது என்ன சரி அப்போ வேறு என்ன வேணும் அது மட்டும் தான் காணும் தானே என்ன நார்மலாக இப்போ உங்களுக்கு வயது போன டைமில் வேறு எதுவுமே தேவையில்லை ஆடம்பரமாவோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு போடுறதுக்கெல்லாம் உடுப்புகள் இருக்குதா 2 பேருக்கும் உடுப்பெல்லாம் பிரச்சனை இல்லை இல்லாட்டி ஒரு 2-3 சோடி உடுப்பு எடுப்போமா இந்த சிரிப்பு உள் சிரிப்பு பிள்ளை எடுத்தா நல்லம் அப்படின்ற மாதிரி தான் உள் மனசு சொல்லுது அப்புறம் இப்போ ஒன்று செய்வோம்னாங்க நீங்கள் 2 பேரும் விளக்கிடுங்கோ நான் ஒருக்கா போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் சரி தானே உடுப்பு எடுத்துகிட்டு வருவோம் பம்பலாக போயிட்டு வருவோம் சரியா கண்ணனால் தான் நீங்கள் வெளியில் போய் சரி அப்போ நாங்கள் போயிட்டு வருவாங்க இவர்கிட்ட சைக்கிள்லேயும் நீங்கள் இப்போ நினைச்சாலும் போகலாது அப்போ நாங்கள் காரில் போயிட்டு உடுப்பு எடுத்துகிட்டு வருவோம் சரியா நல்ல ஒரு அனுபவமாக ஞாபகமாகவும் இருக்கும் வைப்பேன் சரியா ரைட் டக்குன்னு விளக்கிட்டு ஓடியாங்க அப்போ ஓ அது ஓகே ரைட் ரைட் அம்மாவில் கொடுங்க அம்மாவில் கிட்ட அப்போ ஓகே சரியா இல்லை ஓகே நீங்கள் அது நான் இருக்கேன் பிரச்சனை இல்லை இதில் இருக்கேன் கைதாஸ் கொடுங்க காரி வந்துடும் எவ்வளோ பிச்சை சம்பளம் உங்களுக்கு வர்றது 300 அப்போ நான் சொல்கிறேன் சரி தானே எடுக்கிறது 300 அதை எடுக்க போகிறதுக்கு சிலவழிக்கும் 500 கியூஆர் காசு 7,500 எடுக்கிறீங்க சரி அப்போ நான் போவோமே சரியா பகிட்டிக்கலாமா சரி வாங்க போவோம் சைக்கிளை பூட்டிட்டியல அப்புறம் நாங்கள் வேறு சைக்கிள் விடவாது வச்சுட்டிங்களே அம்மா செருப்பு இருக்குது தானே ஓகே வீட்டையும் பூட்டிட்டு வாங்க வீட்டுக்கார வீடியோ பார்த்துட்டே சொன்னவர் எழும்பி போங்க வீட்டாளே இல்லை தானே அவரும் பார்த்து வராம வீடியோ சந்திக்கலையா ரைட் ஓகே அவர் சந்தோஷப்படுவார் மற்ற அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லியிருந்தாங்களான வீடியோவில் இதை போட்டோம் இது என்ன இந்த படத்தின் விளக்கம் காவல் பண்ணுறேன்னு உங்களோட சமயத்துக்கு என்ன உங்களோட சமயம் நீங்கள் கிறிஸ்டியன் தானே வராதுண்டா இதை வச்சா செய்வினை சுனிய ஒன்றும் வராதுண்டு 2 யார் சொன்னது அந்த நாளே ஒரு நம்பிக்கை உண்மையிலே இந்த நம்பிக்கை என்றது வந்து ஒரு முக்கியமான சாமான் அது நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு மனுஷனுக்கு எதை பழகிட்டு வரோமோ அதுதான் வந்து அது வயசு போன காலத்துலேயும் பிரதிபலிக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து இந்த யானை இருக்குது தானே யானையை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ யானை வந்து எல்லா மிருகங்கள்லேயுமே வந்து ஒரு அதிக பலமான ஒரு மிருகம் சரி தானே இப்போ யானை நினைச்சா இந்த வீட்டையும் அப்படி அடித்து சம்பளாக்கிட்டு போகக்கூடிய ஒரு பலம் இருக்குது யானைக்கு ஆனால் இந்த யானை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சிறு வயசு அதாவது குட்டியாக இருக்கும்போது வந்து அந்த யானையை எப்படி கட்டி போடுவாங்கன்னு சொன்னால் வந்து காலில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி போடுவாங்க யானையை தெரியும் தானே
யானையை வந்து காலில் சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்க. அப்போ அந்த யானை என்ன செய்யணும்னு சொன்னால் குட்டியாக இருக்கும்போது அந்த காலை இழுத்து பார்க்கும்போது அந்த சங்கிலி விடாது போகிறதுக்கு, சரி தானே. அப்போ வந்து அந்த சங்கிலியை தன்னால் அறுக்க முடியாதுன்ற ஒரு மனநிலைமை வந்து அந்த யானைக்கு வந்துடும். அதே சங்கிலியெலாம் வந்துட்டு பெரிய யானையை வந்துட்டு அந்த யானை பெரிதாகி வரும்போது வந்து கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த டைம்லேயும் வந்து அந்த யானை அந்த சங்கிலிக்கு மட்டும்தான் வந்து அடங்கி இருக்குமேன்னு சொன்னோம். அதை தன்னால் எடுக்க முடியாது அறுக்க முடியாதுன்ற ஒரு மனநிலைமை வந்து அந்த யானையின் மனசில் உருவாயிடும். ஏன்னா அப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து சிறு வயசுலேருந்து எங்களோட மனசில் உருவாகக்கூடிய நம்பிக்கைகள் வந்து எங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்ன்றதுக்கு இந்த இதுவுமே ஒரு உதாரணம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து இந்த படம் வந்து வீட்டு வாசலில் இருந்தால் செய்வினைகள் ஒன்று மணுகாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களோட மனசில் விதைச்சிருக்காங்க. அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. நீங்களும் அந்த பைபிள் வார்த்தைகளை வந்து மனசில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது இருந்தால் போதும், ஒன்றும் பலிக்காது. அதுதான் நம்மளை காப்பாற்றுது. ஓகே, ஜீவன் உள்ள வார்த்தைகளை நாங்கள் வச்சுருந்தா ஓகே. வாங்க போயிட்டு வரோம். ரைட், பூட்டி போட்டு வாங்கம்மா. அம்மாவுக்கு என்னட்டம்மா இந்த கால் இந்த இப்படி வந்த காரணம் என்ன? நடந்து நடந்தான் இது அந்த முழங்கால் சிரட்டை தேஞ்சிட்டேனே. ஓகே, அப்போ கடைசியாக இப்போ காரில் இருந்தீங்க நீங்கள்? மாதிரி இல்லைண்ணே, அதுதானே. ஒவ்வொருத்த வாழ்க்கை ஒவ்வொரு விதம் தானே. நம்ம உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அவங்கள இப்போ நான் கூட்டிகிட்டு போயிட்டு உடுப்படுத்து தரணுமென்னு சொல்லி யோசித்த கூட காரணம் வந்து உங்களை ஒரு அதீதம் சந்தோஷப்படுத்தணுமென்ற ஒரு எண்ணம் தான். நம்ம ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கிடைக்கக்கூடிய மற்ற சந்தோஷங்களை ஒரு இழந்த ஒரு இதாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையா? இப்போ எங்கள் மூலமாண்டாலும் உங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் கிடைக்கணுன்றது எங்களுடைய ஒரு ஆசை. சரியா, சந்தோஷம் தானே. எல்லாத்தையும் உங்களை கஷ்டப்படுத்துகிறோமா நாங்கள்? ஐயா உங்களை கஷ்டப்படுத்துகிறோமா நாங்கள்? எதிர்பார்த்துனீங்களா? அது சரியா, இன்னும் எதிர்பார்த்துனீங்க. வீடியோ அவங்க சொன்னவங்களா? அப்போ உண்மையிலே வந்து மக்கள்கிட்ட மனசில் ஒரு நம்பிக்கை வந்து வந்துட்டுது. எப்படின்னு சொன்னால் கிருஷ்ணாவில் ஒரு வீடியோ செஞ்சால் கண்டிப்பாக வந்து மறுபடியும் மற்ற உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ அந்த இவங்களோட மனசுலேயும் அப்படியான ஒரு நம்பிக்கையை விதைச்சா நம்முடைய உறவுகளுக்கும் நான் வந்து நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஸோ வாங்க போவோமா. உங்கள் 2 பேருக்கும் தான் காணும் பின்னுக்கிடம். இது வந்து ஒரு சின்ன கார் தான். இன்னும் ஒரு ஆள் ஏற்றினாலும் சிக்கல் இருக்க மாட்டீர்கள் பின்னுக்கு. ஐயா முன்னுக்கு ஏத்து, ஐயா முன்னுக்கு. உங்களை ஏற்றுக்காண்டு தான் இந்த துணி விரிச்சேன் இன்றைக்கு. இந்த காய்ச்சட்டேங்கால அது எடுத்தோ நீங்கள் தைச்சதோ? ஏண்டா இது பாவாடை மாதிரி கிடக்கு, இது காய்ச்சட்ட மாதிரி இல்லை. என்ஜாய் கவிதாஸ். நல்ல தையல்ன்றாப்பா இது. எங்களுக்கு என்ன மானத்தை மறைக்கிற கொண்டு இருந்தால் காணும். ஏன்னா அவ்வளோதான். வடிவெண்ண இருக்கிறார் ஐயா. வடிவன்றது வந்து மனசு தான் ஐயா வடிவு. ஏன்னா அக்கா யோசிச்சு என்ன அறியணும். இப்போ இதுகளுக்கு எல்லாம் பானம் பெற யாருக்கு தெரியுமா? நீங்களா? இதாடா எனக்கு நீங்க பாதையை சொல்லணும். மற்ற இப்போ இந்த தூர எதுவும் பில்லங்கம்மா வந்தா உங்களுக்கு தூர பாரு ஓகே தானே? அது இல்லை எனக்கு அந்த இல்லை நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ இந்த தூர வேகமாக குறுக்க வந்தால் கூட டக்குன்னு சொல்லுங்க. நான் அந்த எனக்கு அந்த பார்வை கொஞ்சம் குறைவா. அதுக்காண்டி பயப்படாங்க நீங்களா? உங்களுக்கு கிளியர் தானே? இல்லை அதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் எதுவும் இந்த குறுக்க வரக்க வந்தால் கூட டக்குன்னு அப்படி மடியில் தட்டி கையில் காலில் தட்டிடுவோமா? இப்போ அதுதான் நம்ம பின்னுக்கு ஏற்றி நான் என்னன்னு சொன்னால் அவள் ஏற்கனவே காலையிலாமல் இருக்கிறா விளங்குதோ? அப்போ உங்களுக்கு ஒரு அடியும் படையில தான். அதான் உங்களை முன்னுக்கு ஏற்றினேன் நான். அப்போ என்ன எடுப்போம்? ஐயாவுக்கு காய்ச்சிட்டு எடுப்போம், ஜம்பர் எடுப்போம். ஜம்பர் ஜீன்ஸா?
டவுனுக்கு போய் ஜாலியாக போய் டேய் எங்கே போகும்டா? டவுனுக்கு போய் ஜாலியாக ஒன்றும் தவிர சரியான மலிவான இடம் வந்து கொக்கில் போல போல ஓ கொக்கில் கொக்கு இல்லை கொக்கில் மார்க்கெட் அங்கே மலிவா? சரியான மலிவு. அப்போ அங்கே போவோமே. டவுனோட ஆ கேட்டு போகிறேன் அங்கே கொஞ்சம் கணக்கு வித்தியாசம் சரியான வித்தியாசம். கொக்கு இல்லைண்ணா? நான் கொஞ்சம் போஸ்ட் வச்சுக்கிட்டு வாகனத்தை போட்டுட்டு ம் அப்படி கேட்டு பாருங்க எல்லாம் சரியான மலிவு. ரைட். ஏன்னா 4 பக்கத்துலேயும் இந்த வாரம் தானே ஓ ஒரு ஆள் இருந்தீங்கன்னா அவர் வாடகை காசு அந்த காசு எல்லாம் சேர்த்து நமக்கு விற்பார். ம் இது ஒரு நாள் பிஸ்னஸ் தானே பிஸ்னஸ் தான். சரியான சீப். அப்போ ஐயா கடைசியாக இப்போ காரில் இருந்தீங்க இது வந்து இது இப்போ எத்தனை மணிக்கு 4 வருஷத்துக்கு போயிருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இப்போ சந்தோஷமாக இருக்குதா? ஆமாம் உங்களோட பிள்ளைகள் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆ ஆமாம். எனக்கு இந்த ஏசியில் இருந்தப்போ எனக்கு மனம் குளிர்ந்து கொண்டு போகுது. ஏசி குளிர்ற மாதிரி மனம் குளிர் நல்லா கதை காட்டி உங்களை மடக்கி இருக்கீங்களா? ஏன்னா ஐயா விளையாட்டுகள் தெரியா உங்களுக்கு? ஏசியில் குளிர் மாதிரி வந்து கொண்டிருக்கு மனம். அப்போ நாங்கள் திருப்பி வருவோம்னு எதிர்பார்த்துனீங்க நீங்கள்? அது ஒன்று காணுமா? நேற்று எதிர்பார்த்து இன்றைக்கு 3 நாளாக எதிர்பார்த்துன்னு இருந்தீங்க. நல்லா வராமல் விட்டுருந்தா ஒரே எதிர்பார்ப்போட போயிருக்கும் போல. நம்பர் இல்லை நீ கூட. நம்பர் இல்லை தான். நானும் வேண்டி வச்சு போட்டு நான் இப்போ இன்றைக்கு வரைக்குள்ள அடிப்பை கொண்டு பார்த்தேன். நாம் கரைச்சிப்படுத்தக்கூடாது. பிறகு என்னென்னா நான் வந்து கால் பண்ணி அலர்ட் பண்ணி போட்டு வாரதை விட திடீர்னு மைக்கு வந்தால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லைங்கதா? நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு மற்ற நான் கால் பண்ணி சொல்லி விட்டேன்னா ரைட் தம்பியாக வருவாங்க. நானும் டைமிங் அந்த அதுதான் கடை விட்டு கேரன்னு சொல்கிறாங்க. அது இப்படி தான் ஒரு செகண்டுக்குள்ள அது ஒரு செகண்டுக்குள்ள இல்லாட்டி மிஸ் பண்ணியிருப்போம். இல்லாட்டி நீங்கள் அப்போ சைக்கிள்லாம் எப்படி கொஞ்சம் ஏஜென்ட்டுக்கு நான் பின்னால் வந்து பிடிச்சிருப்போம். பிடிச்சிருக்கலாம். எனக்கு வீடியோ பார்த்த ஆக்கள் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி ஐயா ஒரு ஆளை பசுவை பார்க்க ஆசையாக கிடக்க ஆளேண்டு இன்னொரு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம் போல அவளுக்கு ஆள்கிட்ட உஷாரை பார்த்தா. ஓ உண்மையா இருக்கிறத வச்சு ஒன்றும் செய்யலாமே இருக்கு. அது வேற பிரச்சனை. காப்பாற்றலாமே இல்லை அவங்க சொல்றாங்க என்னன்னா அப்படியான ஒரு இளமையா இருக்கிறாராம் ஐயா. வயதையும் கேட்டவங்க வயது கேட்டவங்க வயது அதில் நீங்கள் சொன்னீங்க தானே வயசு ஏதாவது நேரே எப்படி நடக்குது? அதில் மாடை நிற்குது குறுக்க. அடே இது என்ன ரவுண்டை போட்டு ஐயா அதெல்லாம் சொல்லுங்க ஒரு எதுவும் குறுக்க சரி சரி. இல்லை இல்லை இவ சும்மா இல்லைன்ற நான் ஓடுற குறைவு வந்தான் பேச கூடுதல் ஓடுறவன் இன்றைக்கு உங்களை ஏற்றவழியாக நான் எனக்கு திடீர்ன்ற மாதிரி ஒரு வலி கொண்டு வரும் வந்தேன்னா விட்டுடுவேன் இங்கே உண்டு. டாட்டா நிப்பாட்டிடுவேன் அந்த ஆண்டு. இதுதான் மேடம். ரைட் ஓகே. அப்போ உங்களுக்கு அதாவது இன்றைக்கு ஐயாக்களை கூட்டிக்கிட்டு வர டைமில் எங்களுக்கு ஒரு புது இடமும் வந்து அறிமுகமா? அது என்ன சில பேர் மட்டக்களப்பு தான் மட்டக்களப்புன்னு பேர் தான் ஆனால் ஒன்றும் தெரியாது. நான் இன்னும் கவிதா சொன்ன சொல்லலை நான் சொல்லிட்டேன் பொதுவாக. ஒரு வெள்ளிக்கு திங்கக்கிழமை தான் இன்றைக்கு மட்டும்தான் ஒரு நாள் ஐயாண்டே மாதிரி காய்ச்சல் இங்கே எடுக்கலாம். அக்கா ரம்புட்டான் சாப்பிட்றோம் அவ்வளோ மெலிவு தான் இப்போ ரம்புட்டான். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி சுமாரிக்கலா ஆகா தெரியுமா? ஐயா தெரியுமா? ஓகே ஹாய். என்ன போதும் கடையெல்லாம் அது சரி இல்லைங்களே ஒரு நிமிஷம் இல்லைங்க வரண்ணா. வணக்கம். என்னண்ணா? எஸ்கே. நீங்கள் இது சீசன் கடை அப்படியா? டெய்லியா? டெய்லியா ஓகே. உங்கள்கிட்ட உடுப்புகள் இல்லை தான். இது என்ன ஹோல்சேல் துணியல் தானே? என்ன துணியல் என்ன உங்களுக்கு துணியாக எடுக்கணுமா ஐயா? ஆமாம் துணியாக எடுக்கணுமா இல்லை? இல்லை நம்ம உடுப்பு அடுப்போம் போய்க்கலாம் வேண்டாம் இல்லை எடுப்போம். சரியா அண்ணா அதில் பார்க்குறீங்களா? பாங்க அண்ணா வரட்டா அலுவலகம் முடிச்சுட்டு வரண்ணா.
அம்மாவுக்கு லிஸ்ட் பண்ண பண்ணுவோமே ஆ படிதாக்கும் போட்டா வெள்ளை ஆள் தானே இதுலையும் பார்த்து எடுக்கலாம் போலக்கா அவருக்கு அம்மா அம்மா பார்த்துடுங்களேன் அவரா பாருங்க வாருண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட கடை அப்புறம் மயிலா உங்கடி கொஞ்சம் வெளியிலேருந்து அங்க சவுதியில பாருங்க இந்த தம்பி அங்க உதவி செய்யறான் இங்க உதவி செய்யறான் லைக் பண்றேன் அப்ப எங்களுக்கு 2 மைல வந்து உதவி செய்ய புரியல இப்ப நீங்க எப்படியா கூட சிஸ்டர் எப்படி இருக்காங்க அது நல்லா இருக்காங்க எல்லாம் அவங்க ஏஸ்னா தானே அப்பாட தங்க ஒன்று இன்னொன்று தரணும் அம்மா அப்பா எப்படி இருக்கிறார் அப்பா வந்து அப்பா இப்போ ட்ரிங்கோல நிற்கிறாருண்ணா அங்கே ட்ரிங்க் எல்லாம் பண்ணி சரியா போயிட்டா அது இப்போ 1 year ஆயிட்டு தானே போன வருஷம் நாங்கள் பட்டிக்குள்ள நிற்க செஞ்சது ஓகே நீங்களும் பார்க்குறீங்களா சந்தோஷம் அவர் நீங்கள் குடிங்களா இல்ல இல்ல குடிங்க நமக்கு சுகர் இருக்கா விடுங்க 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 சுகரா என்ன இல்ல இல்ல எப்படிங்க சிஜி இல்ல 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 நான் சும்மா அங்க நான் சரியில்லையே நீ அது சரியா எப்படி அனுஷன் வந்து ஓகே அது கொஞ்சம் இந்த உடம்பு கூட தானே இப்போ அதை இல்லை விடையில அதால சின்ன இஷ்யூவால் இப்போ ரெஸ்டாரண்ட் என்ன தெரியா இடக்கிட சின்ன சின்ன அப்செட் அப்படி வரும் ஓகே இப்போ ஓகே வரும் நாங்கள் நான் இப்போ வந்து 1 month ஆகுது நான் அனுஷன் பர்த்டேக்கு போன 4ஆம் தேதி வந்தேன் இப்போ அவருக்கு அந்த 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 ஐயாவுக்கு அம்மாவுக்கு வந்து உடுப்படுத்து கொடுக்க வந்தேன் தெரியுமாங்களா ஐயா அந்த காய்ச்சிட்டு நிற்கிற ஐயாவும் பக்கத்தில் நிற்கிற அம்மாவும் நாங்களும் பர்கர்ஸ் தான் அது ஓகே என்ன சந்தோஷம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் வெளியில இருந்தால் உங்களோட ப்ரோக்ராம் தான் எனக்கு காலையில் எழும்புனோடனே டிவியை பார்த்துட்டு வீடியோ வந்து டெய்லி வந்துடும் வந்தா பார்க்குறேன் மேலே அந்த சின்ன சின்ன ஆக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க கட்டாக்கள் இங்கே திக்கோடைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு வயசு போனோம்மா தனி ஒரு காலமாயிட்டா இன்னொரு அம்மா யா அது பட்டிக்குளம்மா அவங்க இப்போ முல்லைத்தீவில் இருந்து காலம் இறந்து போனோம் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் இப்ப நான் இவர சந்தோஷத்துக்காக அவங்கள கூப்பிட்டேன் கண்டுட்டேன் சரியா நீங்க சொல்லிட்டே தம்பி போறானே நானும் கூப்பிட்டு கதைக்கிறாள் என்ன இருக்கு அதுதானே நான் யாரு கூப்பிட்டாலும் போய் கதைப்பேன் நான் இப்போ ஒரு அதில் போறேன் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன விடுபடுக்குன்னு தெரியாம சந்தோஷம் அண்ணா சந்தோஷம் அவர் அலுவலை பாருவார் சரியா ஓகே சந்தோஷமா ஓகே ஐயா பயப்பட ஆடுங்கோ எவ்வளோவா அப்படி சீல நம்பர் வரல இது 1600 தௌசண்ட் எடுத்துட்டு போய் நம்ம இருக்கு அந்த கொட்டனை ஒன்று கூட இந்த கொட்டனை ஐயா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க பிரச்சனை இது நல்ல துணி இது என்ன கடைசி எவ்வளோ சொல்லுங்க 700 கொடுங்க 500 வர 500 2 எடுப்பேன் அது 400 அது அது குழந்தை பிள்ளை 700 இல்லை சார் என்ன 1300 தான் 2க்கு 650 போட்டு 650 வச்சுக்காங்க பாய் நல்ல துணி 750 ஐயா நல்லா நடுங்க பிரச்சனை 2 எடுங்க 2 காணுமா 2 காணுமா ஓகே அம்மாவுக்கு எடுத்தா சோட்டி எடுத்தா ஓகே எத்தனை எடுத்தீங்க சோட்டி என்ன காட்டுறது இல்லை எத்தனை எடுத்தீங்க காணுமா அமௌண்ட்டு இன்னும் 2 எடுங்களேன் 5 எடுப்போமே அப்புறம் திருப்பி ஆடுவார் இன்னும் 2 எடுங்க இன்னும் 2 கொடுங்க என்ன காணும் உண்டு மஞ்சள் வேண்டாம்
1 2 3 கலர் நல்ல கலர் இல்லை இல்லை அதுக்கிட்ட சேமாக இருக்குது அதே மாதிரி இருக்குது. ஐயாவுக்கு ஷர்ட்டு அங்கேப்பா இப்போ இதுதானே ஆரம்பம், இதுதானே ஆரம்பம். இல்லை இது 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 நல்லா இல்லைம்மா, இது சின்னண்ணா அது அளவு பிள்ளைய நான் மாற்றி கொடுப்பீங்க கொண்டு வந்தா ஐயா வருவார் பிறகு. இது நல்லா இருக்குமாம்மா. ஆ எடுத்துட்டீங்களா? ஆ ரைட்டு அதை எடுத்து. பச்சை ஓகே. பச்சை எல்லாம் ஆகும் அம்மாவுக்கு. அம்மா வெள்ளையால் தானே. ஓ ரைட் அதை கொடுங்க. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. என்னண்டு அது பிரச்சனை உங்களுக்கு காணுமா? 2 காய்ச்சி காணுமா? காணுமா? ஓகே. ஐயா சட்டை எவ்வளோ போடுறீங்க ஐயா? 750 ரூபா படி போடலாமா? 700. அவர் பார்த்தீங்க, அவர் 700 நீங்கள் 750 என்ன நீங்கள்? 350 3500 அதில் 1300. அது 1300. அப்போ 4800. 5 சட்டை 700 ரூபா படி 3500, 2 ஹாச்சட்டைக்கும் 1300, 4800 என்ன? 3500. 700 படி 5 700 ஓ சரி 4800 ஓகே தான். 1300 சரியா? இந்தா அதையும் கொண்டு. ம் பிளேன் ஷர்ட் கிடக்கு. பிளேன் ஷர்ட்டா? செக்கினோட வருது. ஓ இது இந்த பெக்கினோட இருக்கேன் நான். எவ்வளோ ஷர்ட் இது? 1500. சைஸ் 16 உங்களுக்கு 16 இல்லையா அவங்களோட? 16 உங்களுடைய மைண்டா 16 தான் பேர். என்ன விலை இது? 1500 கொடுத்தாங்க. குறையுங்களா கொஞ்சம்? கடை வழியே எப்பயும் கூட தான். பேமெண்ட் குறைஞ்சாங்க. பேமெண்ட் வியாபாரம் நாங்களும் குறைச்சாங்க வைக்கிறோம். இப்படி கிடைச்சாங்க 50 ரூபா கடை கொடுக்குறோம். அது நானும் தான். அது 300 அரைக்கே தான். அது காரணம் ஆகணும். காரணம் அது 300 ஷர்ட்டு ஒன்றா இருக்கு இல்லை ஒரு ஷர்ட்டாக இருக்குது? இல்லை அதில் ஒரு ஷர்ட் தான் வரும், வேறு இல்லையா ஷர்ட்டு? அதே சைஸில் அதே சைஸில் இன்னொன்று தாங்களே வேறு கலரில். அது அது அப்புறம் இது 16 இது இந்த கலர்ல இருக்கு. 16 போடலாம். அவ்வளோ வித்தியாசம் இல்லை. இந்த அளவு தான் இருக்கும். அப்படி அப்செட்னா மாற்றி கொடுப்பீங்க தானே? இனிமே கொண்டு வரலாம். இவ்வளவுக்கு தான் இருக்குமா? இவ்வளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் கட்டு நீளம் பிரச்சனை இல்லை, உடம்பு ஓகே அந்த சரி. நீளம் பிரச்சனை இல்லை. அப்படியே மீதாண்டா உடனே மாத்துறது. நாங்கள் தெரிய போகிறோம். தெரியுமா இன்னைக்கு ஆகிய சாமான் இருக்கு. அவையே தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. அப்போ அதையும் கொடுங்கண்ணா. எவ்வளோண்ணா இப்போ? 1300 போடுங்கண்ணா. 300 இல்லாட்டி ஆள் திருப்பி தந்துடுவார். ஐயா ஐயா கடுமாள் இல்லை. நானும் போய் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 25 சின்னதாக இல்லை. அது 25 இல்லை. சரி 400 2500 என்ன? அது என்ன 25 இல்லை? ஐயாவோட போனால் சிக்கலாம். கஷ்டப்படுறவங்க தான் காசு நேரம் மாதிரி வேணே ஐயா. அது சரி எல்லாரையும் பார்த்தானே வேணுமா? 2200 ஓகே ரைட் ரைட். என்ன காணுமா? காணுமா? வேறு உங்களுக்கு நீங்கள் சரம் கட்டுறீங்களா? சரம் ஆ நீங்கள் கட்டுறீங்களா சரம்? மற்ற வேறு இதுவரை ஒன்று உள்ளுடுப்பு இது பெனிய தேவையில்லை.
சரம் தேவை இல்லையா? ஓகே. வேறு என்ன ஐட்டம் இங்கே அந்த அதில் வீட்டுக்கு தேவையான இது? ஓ இங்கெல்லாம் இல்லை இதுவெல்லாம் வேணுமே சொம்பு தடிக்கிறது இப்போ சட்டி வாங்கி அம்மா கடும். ஆமாம் இந்த ஐட்டமே வேணுமா உங்களுக்கு? இந்த இதுவெல்லாம் சும்மா சாமானை போட்டு வைக்கிற ஹெல்ப்பாக இருக்குமா? தும்பு தடியில் எவ்வளோ எவ்வளோ என்ன விலை இது? இது எவ்வளோ 200? என்னடா அப்போ 200? தடி இல்லையா? தடியா தடி இருந்தால் வேணும் ஐயா. தடி இருந்தான் உதா உங்களுக்கு வேணும். ஓகே. ஒட்டடிக்கிற சிவர் இல்லை நம்ம வீட்டில் தகட்டுக்கு தாடிக்கணும். கிளாஸ் பட்டியல் இல்லை எவ்வளோண்ணா இப்போ? 350. இப்போ வரை 450 இல்லை வேணாம். அது நாங்கள் செஞ்சு ஓகே. நன்றி அண்ணா. என்னண்டு அம்மாவா? வரேன் அண்ணா போயிட்டு சந்தோஷமா சந்திப்பேன் பிறகு. அப்பாலாம் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்களே சொல்லி விடுங்க பாப்பாங்க வீடியோ. அப்பா கட்டாயம் கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே. அக்கா கேட்டேன்னு சொல்லுங்க. என்ன பேர் அண்ணாட? அண்ணா கலிஸ்டஸ். கலிஸ்டஸ். ஓகே. எல்லாரையும் பார்க்குறேன். ஆனால் அம்மா மட்டும் தான் காட்ட மாட்டீங்க. அம்மா இப்படி தானே, அம்மா வந்து வரமாட்டா வீடியோ. நான் வீடியோ பார்க்குறேன், அம்மா மட்டும் வெளியில் வர மாட்டா. பாப்பா எப்போ ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாரும் காட்ட தடை வேணும். அம்மா ஆரண்டு பார்க்க தடை வேணும்னு. அதான் அம்மா கட்டாயம் வாங்க உங்களை பார்க்க பிள்ளைய பேச அம்மா பார்க்க ஒரு கட்டாயம். அது சரியா? அது அம்மாவுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்கு. அடுத்து இவர் ஆரவங்கள அக்கா கல்யாணம் முடிச்ச கட்டையர் நல்ல அந்த குணதோசை என்ன குணதோசை என்ன குணதோசை அவரெல்லாம் கேட்டுட்டு சொல்லுங்க. கண்டிப்பா. அவரை வீடியோ பார்க்குறவங்க மூத்தண்ணா பிரேதனா இல்லாட்டி சுமனா? சுமன் 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 இல்லை பிரேதன் பிரேதன் அந்த பாஸ்டர் இருக்கு. பாஸ்டர் எல்லாரையும் உங்களோட ஃபேமிலி முழு பேரையும் எல்லாரையும் பார்ப்பீங்க. அடையில் ரிங்ஸோ எடுத்துகிட்டு போமாடா தேவையா? அது ஓப்படமா சரியில்லை தானே இல்லை வண்டி வைக்கிறது? அது பிரச்சனை இல்லை ஐயா, அதெல்லாம் இருக்காது. நாங்கள் வியாபாரம் பண்ணி கொள்வோம். நாம் கடவுள் புண்ணியத்தால் நமக்கு இறைவன் அளக்குறான். இது எவ்வளோ? இது 420? 420 450 ரூபா அடிச்சிருக்கு. இல்லை ஒன்று எடுத்துகிட்டு போவோம், ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? நன்றியா. வரம் போயிட்டு நம்ம அக்கா வரம் போயிட்டேன் சந்திப்போம். ஓகே ஓகே பை. இல்லை ஓகே 450 ரூபா இருக்கட்டும். ஓகே. ஓ எங்கே வாங்க போயிட்டேன் அவ்வளோ நடந்து. என்ன துணி எடுக்கணுமா? வேணுமா? அடுக்க என்ன இது கதை? 3000 சரி வரோண்ணா. ஓகே என்ன ஓம் அதுதானே எனக்கா? ஏன் அது சரியா? எங்கே இருக்குங்க? இங்கே தானே? ரைட். ஓகே. இவங்களுக்கு தெரியுமா? பார்த்தேன் வீடியோ பார்த்தீங்களா? ஓகே. ஆகோட வந்தது வெம்பலா இது உண்டு. அப்படி கடவுளே கூப்பிட வந்தது போல் எடுத்தது சின்ன பாட்டி உண்டு வைக்கணும். எங்களுக்கு பாட்டி வைக்கணும். பார்த்து 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 என்ன செய்வேன். இப்போ எங்களுக்கு இப்போ சாப்பாடு பாட்டி வைக்கணும்டா. அது சரியா? அதுக்கு என்ன வருவோமே. நீங்கள் என்ன கோல் அடிச்சிங்களா? நீங்கள் ஒரு 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 வீடியோவில் போட்டீங்க நம்பர் 71 625 என்ன அதில் என்ன நீங்கள் நம்பர் சொல்லுவாங்க உங்கள் நம்பரு? 077 ஓ அந்த அடிச்சிருக்கீங்க என்ன? சரி. நாங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க? ஓ இல்லை நான் இப்போ போயிடுவேனம்மா.
நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களோட நம்பர் சேவ் பண்ணிட்டேன் சரியா? கால் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வீட்டை வரேன் சந்திப்பேன். பாட்டிடலாம் நெக்ஸ்ட் டைம் இப்போ நாளைக்கு வருவோம் இங்கே வரைக்குள்ளே நான் வீட்டை வரேன். பீஸா கட்டுக்கா பாட்டி எல்லாம் பண்ணால் அதுக்கு தான் நான் அதுக்கு தான் அப்படியா? சரி போமே ப்ரே பண்ணுறது கஷ்டப்பட்ட ஜனங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். அதை கடவுள் நேரடியாக பார்க்க வைக்கிறது உங்களால் என்ன அதுக்கு பதில் வருது. அப்போ இவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நீங்கள் நாளைக்கு அடிங்க, நாளைக்கு நாளண்டைக்கு நான் வரும்போது வீட்டை வரேன். பீஸா கட்டுக்கு போகட்டும் நான் வீட்டை பக்கத்தில் பீஸா கட்டு பக்கத்தில் இருக்கீங்க. சரி சரியா வரட்டா, சந்தோஷம் என்ன? ஓகே 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 சரி கிளம்புமா. இந்தா அக்காட அன்பளிப்புடாப்பா. வீட்டை வந்துட்டு போவியா? அந்த அவங்க நான் தனியாக பரவாயில்ல, அவங்களோட இல்லை வந்தது, அவங்கள கூட்டிகிட்டு போகணுமே சரியில்லை. குடியப்பிரியா சோட்டின்றது பொம்பளை பிள்ளையோட உடுப்பு தானே நீங்கள் யோசிப்பேன் இவ்வளோத்தில். இந்த அவா பாருங்க என்ன மாதிரி இருக்கா, நான் குஷ்பு மாதிரி கொண்டு பக்கப்பட்டு இருக்கிறேன். அதுதான் யார் கலாய்க்கிறது? இனி ஃப்ரெண்ட்ஸு யார் கலாய்ச்சா என்ன கலாய் காட்டின கலியாங்கடி இந்த பொடியனு கல்யாணம் நடக்க போகுது வார வருஷம். இப்போ சரி எப்பயோ அப்படியோ சோடா கொண்டு போறேன்னா இந்த இதில் மயில வந்தாங்க குடிக்கிட்டு வந்தாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் குடிங்க. சி நான் ஜோக்கு சொன்னாங்க. ரிங்ஸோ அது சும்மா நாங்கள் நிற்கிற ரதியமாக கொண்டே கொடுத்தாவா? இல்லை நீங்கள் உங்களை பார்த்துட்டு தான் அப்புறம் என்ன என்ன நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கா போட்டுறீங்க எந்த செஞ்சுட்டாங்களே அப்புறம் என்ன? ஓம்மா போதுமன்ற மனசே பொன் செய்ய மறந்தாகும். உங்களுக்கு கடை செஞ்சிருந்தா நீங்கள் இனி அந்த கடையை வச்சு வரணும் மேலே. அப்படியா? ம் நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணுங்க. வரட்டா போயிட்டு அப்போ என்ன மாதிரி ஐயா ஷாப்பிங் ஓகேயா காணுமா? நீங்கள் நான் சொன்னேன் அவங்களுக்கு தேவையான நீங்கள் எடுக்கணுமெண்டு. நான் உங்களுக்கு சொன்னால நாங்கள் வாழ்கிறது மக்கள்கிட்ட அன்பில் தான், வேறு ஒன்றுலையும் இல்லை. போகிற வருடங்கள்லாம் எங்களுக்கு இப்படி தான் நேரம் போகிறது. தண்ணி வண்ணி இப்போ அந்த அந்த அம்மா பார்த்தீங்களா ஹரிதாஸ் பிஸா கட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பரட்டான் நாளைக்கு. மற்ற சட்டி வாணியம் பண்ணுமே புட்டுக்குழல் நாரத்தங்க தோடம்பழம் ஒன்றும் இல்லை. தேவையானது என்னென்றாலும் சொல்லுங்க, நாங்கள் போவோம். வானவங்க தானே படிவா போய் கொஞ்சம் நல்ல வாழைப்பழம் நாங்கள் வேண்டிட்டு போமா வேண்டாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? உடுப்பு தும்பு தடி ஓகே அவ்வளோதான். ஓகே சரி அப்போ சந்தோஷம் தானே? ம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்திருக்கு முந்தைய நாள் அப்படி தானே? கார்லேயும் போயிருக்கு சந்தோஷம் தானே என்ன? அப்போ என்னெண்டா வந்து இப்போ நாங்கள் சொன்னால் தானே உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் அன்றைக்கு எடுக்கக்குள்ளே உங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது அன்றைக்கு உதவி தந்து நாங்கள் அதே டைம் நாங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகும் உங்களுக்கு எது உதவிகள் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து தருவோம்ண்டு ஏன்னா. ஸோ அந்த வகையில் வந்து
உண்மையிலேயே வந்து இப்போ ஐயாக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி வந்துட்டு ஒரு 3-4 பேர் வந்து கதைச்சிருந்தாங்க. இப்போ அவங்க வந்துட்டு மெயினாக வந்து என்னத்தை விரும்பியிருந்தாங்க சொன்னால், இப்போ ஐயாக்களுக்கு வந்துட்டு அடிப்படை தேவையான வந்து சாப்பாடு, அப்புறம் வந்து உடுப்பு துணிகள், ஸோ அந்த மாதிரி அதில் கூட்டி கொண்டு போயிட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்க சொல்லலை, நாங்களாக விரும்பி தான் அதை உங்களுக்கு செஞ்சது சரியா. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 பேர் வந்து காசு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களோட விவரத்தை நாங்கள் சொல்லுவோம், சரியில்லை தானே, கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ எவ்வளோத்துக்கு நாங்கள் சாமான் வாங்கினாங்க? அதில் ஒரு முதல் 4800 ஐயா, பிறகு எனக்கு 1200 3500 எனக்கு இந்த ஷோட்ஸும் உங்களோட சோர்ஸ் 1300, மற்ற அம்மாவோட 3500, அது 4800. பிறகு என்ன வாங்கினாங்க? லென்த் ஒன்று 1000 ரூபாய்க்கு. லென்த் ஒன்று 1000 ரூபா வாங்கினாங்க. பிறகு அந்த தும்பு தடி 350 ரூபா. வேறு என்ன வாங்கினாங்க? பிறகு ஷர்ட் ஐயாவுக்கு ஷர்ட் எடுத்தல, ஐயாவுக்கு ஷர்ட் எடுத்தனால நான் ஷர்ட் வந்து 1400, அப்படி 2800 எடுத்தேன். சரி, அப்போ 8950 ரூபா, 9000 மட்டும் வச்சுக்கொள்ளுவோம் அதில், சரி தானே? அப்போ 9000 இந்த காசு தாங்க இருக்கா. அப்போ ஐயாவுக்கு நான் மிச்ச காசு கொஞ்சம் கையில் சாரேன், நீங்கள் அதை பயன்படுத்தி வந்து நீங்கள் இதானுங்க என்னென்னு சொன்னால், அந்த அம்மாவோட ஹாலில் இருக்கக்கூடிய அந்த பேண்டேஜ் அதெல்லாம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு தேவையான சாமான எல்லாத்தையும் இல்லை, நீங்கள் ரிசிப்ட் வச்சுக்க தேவையில்லை, இது உங்களுக்குரிய காசு தானே. மற்றதை நீங்கள் ரிசிப்ட் வச்சுக்க தேவையில்லை, நீங்கள் அதை வடிவாக செலவழிக்கலாம். அப்போ 9000 இப்போ உங்களுக்கு அதில் செலவழிச்சிக்கோம், சரியே. ஓகே, மற்ற கார் காசு ஒரு 1000 ரூபா தாங்க, சரியில்லை தானே? பெட்ரோல் காசு போயிட்டு வந்தேன். நீங்கள் காய்ச்சட்டிய காரனே பொரியல் இல்லை, கார் காசு ஏதாவது பொரியல். அப்போ அப்படி ஒரு நீங்கள் போயிருக்கீங்க, போய் வரேன்னா தான் நீங்கள் போயிட்டு சான்சிலி வாங்குறதுக்கு அதுதான் காசு இருந்தால் வாங்கிட்டு வரலாம். சரிதானே. இப்போ நான் உங்களுக்கு அதை எவ்வளோன்னு சொன்னேன், நீங்கள் அந்த காலில் கட்டுறது 4000 ரூபா. மற்ற வேறு என்ன வேண்டும் ஐயா? ரெண்டு வாங்கும், 2 குறை தரணே இல்லை. எது காலில் 2 வாங்கணும்டா, ஒரு 7000 பார்ப்போமே, 7000 ரூபா. வேறு என்ன வேணும் ஐயாவுக்கு? கடன்களை சின்ன சின்ன கடன்களை நிற்கிற வழியில் சொல்லுங்களேன், எவ்வளோ நிற்கும் சொல்லுங்கள் பாப்போம். கையில் வர கணக்கை காசு வச்சுப்பாங்க, கொஞ்சம் இதை சொல்லுவோம்னு சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் சொல்லுங்களேன், எவ்வளோ கடன் சொல்லுங்கள் பாப். 7000 நிற்கிது. சரி, அப்போ அதில் ஒரு 7000 10 7000 7000 15 20 25 காணுமோ? ஏன் இல்லை காணுமா உங்களுக்கு? இல்லாட்டி இன்னொரு 5000 பாரமாத்து மேனேஜ் பண்ணீங்க. அம்மாவுக்கு காணுமா? இல்லை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு காணுமான்டா, அப்படி நீங்கள் காணுமாண்டா சொல்லுங்க. அப்படிங்க வேணாம், அப்படி வச்சோம் வரேன் என்ன அப்படி வச்சுக்கோங்க. என்னது சும்மா 5000 கேட்டு நிற்கிறேன், முழுக்கதை வச்சுக்கலாம். சரி, அப்போ அதில் எவ்வளோ அழகணும் கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க அம்மா. எண்ணி பாருங்க, எவ்வளோ இருக்கு எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. சரி, இப்படி நேரம் திரும்பிங்க. ஆமாம் நடுக்கும். 27 33 165 என்ன 1,65,000 நாங்கள் 1,66,000. சரிதானே ஐயா வந்து 5000 தான் கூட கேட்டோம். சரிதானே நாங்கள் வந்து 1,66 வந்திருக்கோம். உயிர் போயிடும், ஆனால் உண்டு தானே. இப்போ இந்த வீடியோ முடியவே நாங்கள் ஐயாக்களை ஏற்றிக்கொண்டு ஐயாக்கள்கிட்ட பேங்கில் காசை போட்டுட்டு தான் போவோம். அப்போ இங்கே வந்தால் இராது. அம்மாவோட பேங்கில் அக்கௌண்ட்டில் காசை போட்டுடுவோம். அதனால் வந்து வீடியோவை யார் பார்த்தா நீங்கள் வீடு தேடி வந்தீங்கன்னு சொன்னால் பழஞ்சோறு தான் இருக்குன்னு சாப்பிட்டு போகலாம். அவங்கள ஒன்றும் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா சரி. அப்போ உண்மையிலே வந்து ஐயாவோட அந்த மனசை செக் பண்ணுறக்காண்டி தான் நான் வந்து கேட்டேன் காணுமான்னு சொல்லி. அப்போ இன்னும் ஒரு 5000 இருந்தால் போதுமாண்டார். உண்மையிலே வந்து வேறு யாருமெண்டா டக்குன்னு கள்ள மூளை போட்டிருப்பான், ஒரு 50 சொல்லுவோம், ஒரு 30 சொல்லுவோம்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து அந்த சின்ன வயசில் நாங்கள் படிச்சிருப்போம் ஒரு ஸ்டோரி வந்து அந்த கிருசாம்பால் வந்து வெயிட் பண்ணோடைய அந்த மோதிரத்துக்கு வந்து மோதிரம் இருந்த மாதிரி
ஐயாக்கிட்ட பொறுமைக்கு நாங்கள் ஐயாக்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி வந்துட்டு அதை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1,66,000 வந்து இதில் தந்திருக்கிறோம். 9,000 உங்களுக்கு உடுப்பு வாங்கின காசு சரியா. அப்போ மிச்சம் மிச்சம் 1,66,000 தந்திருக்கோம்னு சொன்னால் ஐயாக்களுக்கு வந்து 1,75,000 நாங்கள் வந்துட்டு உதவியாக எடுத்து நாங்கள். அப்போ யார் யார் அந்த உதவியை செஞ்சுருக்காங்க பேரோக பார்ப்போம். நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லத்தானே வேணும். ஐயா அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து சுதா அக்கா, ஆஸ்திரேலியா சிட்னிலேருந்து தூங்காபியோ அப்படி என்ற இடத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க ஒரு 50,000. அதுபோக ஹொலண்டிலேருந்து மதியம்மா ஒரு 25,000 அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 661. சுதாக்காட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 975. மதியம்மா வந்து இப்போ கூட நான் கோல் எடுத்து கதைக்கும் போது அழுதுட்டாங்க. இந்த பிள்ளையோட குரலை கேட்டதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற அளவுக்குட்டாங்க. இப்போ வரும்போது அப்போ வந்து கதைச்சிக்கொள்ளையெல்லாம் போய்ட்டு அம்மா நான் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் போகிற வாய்ஸ் மெசேஜெல்லாம் நான் கேட்குறேன். ஆனால் வந்து பெருமளவில் நான் ஒன்றும் எழுதுறேன், அதுக்காண்டி உங்களில் அன்பில்லாமல் இல்லை, எனக்குமே உங்களோட நிறைய பிடிக்கும். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க எங்களோட கதைக்கு ஆசைப்பட்றவங்க. ஸோ நான் டைம் கோலை மிஸ் பண்ணியிருந்தா உங்கள் எல்லாரையும் நான் இந்த இடத்த கேட்டுக்கொள்கிறேன். ஐயாக்களுக்கு இந்த பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துருக்கு நடந்த சம்பவங்கள். ஏன்னா எப்படி இருந்துச்சு இது? செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க கண்டன். ஓகே கொஞ்சம் இருக்கு நான் உங்களை சந்திச்சேன். ஐயா இல்லை அதை விட வந்து இப்போ நம்ம போகும்போது வந்து கண்டு கதைச்சவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கணக்கெடுத்தா இப்போ என்ன உங்களோட மனப்பான்மைக்கு இப்போ பழகிறதில்ல என்னமே ஆதரவு கதைக்கிறாங்க பேசுகிறாங்க. இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை கண்டுபிடிக்கிறாங்களே. காரை கண்டுட்டு கலைச்சிட்டு வராங்களே. அதில் நாங்கள் ஏடிஎம் வடியில் நிற்கும்போது ஒரு அம்மா மகளும் ஓடி வந்து சிரித்து கொண்டு அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு இது கதைக்கலாமா வேண்டாமா ஏசுவானா அப்போ போகலாமான்னு சொல்லி இப்போ நான் கண்டுட்டு சிரிக்க ஓடி வந்தாங்க. எங்கேருந்து வாரீங்கன்னா உங்களோட காரை கலைச்சி கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சந்தோஷம்னு சொல்லி ஃபோட்டோ கொண்டு எடுக்கணும்னாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈவன் நேற்று முன்னாள் கால் பண்ணி யாரோ மெசேஜ் போட்டிருந்தாங்க வந்து சின்னவத்தையிலே என்னது சின்னவத்தையிலேருந்து அன்றைக்கு எங்கேயோ கண்டதாமா நான் கதைக்க பயத்தில் கதைக்கலையா நீங்கள் ஏசுவீங்களோ சரியாண்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் மனுஷர் தானே. நாங்கள் கதைக்கிறது தான் கூட விரும்புவோம், சிரித்தாலே நாங்கள் வந்து கதைப்போம். அந்த மாதிரி தான் எங்களோட ஒரு கேரக்டர் அதுதான். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ 2 பேர்ட்ட பேர் நாங்கள் சொல்லிட்டோம். அண்ட் வந்து ஜீவன் அண்ணான்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து. ஸோ அண்ணா தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு கால் எடுத்திருந்தார். எனக்கு வந்து அந்த ஐயாட ஒரு அன்பை நான் வந்து அதிகம் மதிக்கிறேன் தம்பி. வயசு பொண்ணு காலத்துலேயும் தான் உழைச்சி சாப்பிடணுன்றிருக்கார். அந்த அம்மா அந்த மாதிரி வச்சு பார்க்குறார். நான் வந்து காசு போட்டு வரேன், அதை கொண்டே கொடுங்கன்னு சொல்லி நான் அண்ணாண்ட அனுமதி இல்லாமலே நான் வந்து 1,00,000 ரூபா அண்ணாட காசில் நான் உங்களுக்கு தந்துருக்கேன். சரி தானே. இப்போ 3 பேர் உங்களுக்கு காசு அனுப்பியிருந்தாங்க 1,75,000. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கோடி கோடி சோத்து அண்டு விரும்புகிறீங்க என்ன. அண்ட் வந்து இப்போ நான் காசை கையில் வச்சுட்டு உங்களுக்கு வேணுமோன்னு கேட்கும்போது உங்களுக்கு தோணலையா கொஞ்சம் கூட கேட்போம்ட்டு? அப்படி ஒன்றும் தோணலை. அப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5,000 கேட்டவங்களுக்கு திடீர்னு நான் முழுக்கத்தையும் சந்தோஷமாக இருந்துச்சா? எனக்கு எப்படி சொல்கிறது, மனையிலேருந்து வெளியே எனக்கு உணர்வு வந்துருது, கத்து வருது. ஓகே வாழ்நாளையில் நடக்காது. நான் முதல் செஞ்ச நன்மைக்கு இப்போ நமக்கு இப்போ இந்த பலன் ஐயா சொன்னார் வந்து நாங்கள் ரோட்டில் போகும்போது எவ்வளோ பேர் எங்களை மெசேஜ் பண்ணி கண்டு கதைச்சி தேடி பிடிச்சி ஓடி வந்து வீட்டை வர சொல்கிறாங்க. அப்படி இவ்வளோ மக்கள் வந்து எங்களோட கதைக்கவே வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போது ஆரண்டே தெரியாது எங்களை தேடி வந்து இன்றைக்கு காரில் ஏற்றி கொண்டு போயிட்டு நீங்கள் உடுப்பு எடுத்து தந்து உண்மையிலே ஒரு அதிசயமாக இருக்குன்னு சொல்லி எனக்குமே சந்தோஷம். நான் சொல்லியிருந்தேன் முதல்ல எங்கள்ட இந்த கார் வந்து அதிகம் ஏழை மக்களை தான் ஏற்றுறக்க நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தேடி வருது உங்களுக்கு. அதாவது தேடி வருது. யா அப்போ இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் யாரையும் அதில் பெருசாக ஏற்றினதே இல்லை. கூட நாங்கள் வீடியோ செய்கிறவங்கள தான் ஏற்றிருக்கோம். அந்த வகையில் சந்தோஷம். ஸோ இந்த உதவின 3 உள்ளங்களுக்கும் நான் வந்து என் சார்பான நன்றிகளை மறுபடியும் தெரிவித்துக்கொள்கிறேன். இவங்களோட மனசு இந்த டைமில் எவ்வளவு குளிர்ச்சி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் சுரக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். சரி தானே. போயிட்டு பிறகு வாரம் கோடி கோடி. ஓகே. அப்போ ஐயா சொல்லியிருந்தார் ஒரு 5,000 நீங்கள் கூட தந்தால் தான் வார மாதத்தையும் கவர் பண்ணுவேன். உண்மையிலே அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோத்தில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் 1,66,000 வந்து ஐயா கையில் கொடுத்துருக்கோம். அது ஐயா எத்தனையோ மாதத்துக்கு பயன்படுத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியேறோம். சரியா, கவனமாக வச்சுக்கொள்ளுவோம். நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சோடனே போவோம், பேங்கில் போட்டுவிடுவோம் காசு. சரியா, எவ்வளோ அக்கௌண்ட்டு போட்டுவோம். சந்தோஷம் தானே. நாங்கள் வந்த சந்தோஷமா? ஓகே, அவடையில் போடுவோம். அதுதான் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய கல்லர்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். வந்தீங்கன்னா பழஞ்சோறு இருக்கும்,
பானை இருக்கும், புது பானை வேணுமெண்டாண்டை வாங்கினவங்களாம் அதை நீங்கள் கொண்டு போகலாம், சரிதானே? அதை விட வேறு ஒன்றும் நீங்கள் எங்கேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்காதுன்றதை நாங்கள் மனவருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம். அண்ட் வந்து இவங்களையும் நீங்கள் அந்த மாதிரிக்கெல்லாம் அச்சுறுத்தணுன்ற அவசியமே இல்லை, அந்த காசு அவங்கள்ட்ட இல்லை, சரிதானே? அப்போ நான் போயிட்டு வரட்டும் ஐயா, சந்தோஷமா என்ன? ஓகே, சந்தோஷமாக இருக்கணும், எப்பயும் இதே மாதிரி இருக்கும். இனி மென கவலை இல்லை தானே? ஒன்றும் கவலைப்படக்கூடாது, 3 நேரம் படியாக சாப்பிடுவோம், சரியா? சரி, ஓகேண்ணா. அப்போ ஓகே. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.